சேலம்ல இருக்கோம். நட்ராஜன் கிரிக்கெட் அகாடமியை போய் செக் அவுட் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். நான் போகிறப்போ நான் அந்த வீடு காட்டுறேன். அந்த வீட்டில் இது இங்கே தான் தங்கினாங்களாங்களே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஒரு வீடு இருக்குது. நான் ஒரு ஸ்டேஜ் வர வரைக்குமே ரேஷன் அந்த கவர்மெண்டோட அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மாதத்தில் ஒரு டைம் அந்த நான்வெஜ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். காலையிலேருந்து சாப்பிடாம இருப்பேன். அதுக்காக வாட் டஸ் நட்ராஜன் வாண்ட் டு டு? நட்ராஜனோட இதுக்கப்புறம் ஒரு எய்ம் என்ன, ஆம்பிஷன் என்ன, வாட் இஸ் நட்ராஜனோட பிளான் என்ன? உலகம் நம்மளை சுற்றி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நம்மளும் அதே மாதிரி மாறிட்டே இருக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், பெட்டர் ஆகிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய குவாலிட்டி உனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபீலிங் இருந்தால் ஆஹா நமக்கு இருந்திருக்கணுமே, ப்ராபப்ளி நடக்கிற கடவுளை பார்த்துக்கிட்டா. எப்போ உனக்கு அந்த ஒரு பிரேக் த்ரூ எப்போ கிடைச்சா? அதாவது ஒரு ஸ்விட்ச் யாரு கொடுத்தாங்க? ஜெயபிரகாஷ் தான். அது நீங்கள் ஜேபியானன்னு சொல்கிறது அது யார்? அவர் என்னோட மென்டர்னா. எல்லாமே அவர் தான். பேர் கூட பச்சை குத்திருப்பாங்க. பேரை பற்ற கொடுத்துருக்காரு ஜேபி. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நீ வந்தேன்னா அஃப்கோர்ஸ் சூப்பராக இருக்கும். பட் உன் பேக் ஆஃப் த மைண்டில் எதாவது இருக்கா? ஓகே நம்ம சிஎஸ்கே விளாட்னா செம்மையாக இருக்கும். தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருக்கும் சிஎஸ்கே ஆடணும்னு ஆசை இருக்கு. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. நட்டு, உன்னோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கே க்யூரியஸாக இருக்குது. எப்படி உனக்கு டக்குன்னு ஒரு ஆர்வம் வந்து நீ வந்து ஆக்சுவலி ஒரு டென்னிஸ் பால்லேருந்து வந்து ஒரு கிரிக்கெட்டர்னு எனக்கு தெரியும். பட் எப்படி உனக்கு ஒரு ஆர்வம் வந்தது? ஓகே நம்ம ஹையர் லெவல் கிரிக்கெட் ஆடணும். அதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லைண்ணா. இங்கே லோக்கலில் மட்டும்தான் எனக்கு தெரியும். டென்னிஸ் பால் தான் கிரிக்கெட்னே தெரியும். இப்படி ஒரு வே இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு வந்து டென்னிஸ் பால் தான் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ எனக்கு டென்னிஸ் பால் ஆடுறது அதுதான் என்னோட உலகம் அப்படின்னு இருந்தேன். அதில் நிறைய கப்பு வாங்குறது பிடிக்கும் ப்ரைஸோட. ஸோ ஒரு அதில் நிறைய உனக்கு அந்த யார்க்கர் ஸ்கில் வந்துதா? ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அங்கே இருந்தான். ஏன்னா அங்கே 6 ஓவர் மேட்ச்சு கண்டிப்பாக எல்லாரும் 6 அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அதில் காம்பன்சேட் பண்ணி எனக்கு அதில் நிறைய மேட்ச் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ், மேன் ஆஃப் த மேட்ச் நிறைய வாங்கியிருக்கேன். எனக்கு கப்பு வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வீட்டில் வைக்க இடம் இல்லாமல் கப்பு முக்கியம் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அங்கேருந்து ஆரம்பித்தா அதுக்கப்புறம் உங்களை மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறனால யாராவது ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் கடவுளாக கொடுத்த மாதிரி ஜேபி. எப்போ உனக்கு அந்த ஒரு பிரேக் த்ரூ எப்போ கிடைச்சா? அதாவது ஒரு ஸ்விட்ச், ஒரு டென்னிஸ் பால்லேருந்து கிரிக்கெட் பால் நீங்கள் போகிற அந்த ஸ்விட்ச் யார் கொடுத்தாங்க? ஜெயபிரகாஷ் தான். ஓகே. ஸோ இங்கேருந்து காலேஜ் மேட்சஸ் ஆட வச்சு மேட்டிங் அதை காலேஜ் மேட்ச் ஆடு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ஸில் ஆட வச்சு அதுக்கப்புறம் சென்னை லீகில் ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் தான் என் ஜெர்னியை தொடங்குது 2010-11. ஓகே. அது நீங்கள் ஜேபியானன்னு சொல்கிறது அது யார்? அவர் என்னோட மென்டர்னா. எல்லாமே அவர் தான். ஓகே. ஸோ கூட பிறந்தவர் கிடையாது. ஸோ எனக்கு எல்லாமே அவர் தான் இப்போ வரைக்கும். ஸோ எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு. பேர் கூட பச்சை குத்திருப்பாங்க. பேரை பற்ற குத்திருக்காரு ஜேபி. நட்டு, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். நான் போகிறப்போ நான் அந்த வீடு காட்டுறேன். அந்த வீட்டில் இது இங்கே தான் தங்கினாங்களாங்களே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீடு காட்டுறேன். அங்கே தான் தங்கியிருந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் நான் தான் பெரிய பையன், 3 தங்கச்சி, ஒரு தம்பி. அப்பா வந்து நெசவு தொழில் போடுறாரு. அம்மா வந்து ரோட்டு ஓரத்தில் சிக்கன் கடை வச்சுருக்காங்க. என்னோட குழந்தை டைமில் அவங்களும் 2 பேருமே வேலைக்கு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அம்மா வந்து ரோட்டு ஓரத்தில் சிக்கன் கடை போட்டிருந்தாங்க. அப்பா மட்டும் நெசவு தொழில் தறி பண்ணாங்க. அதாவது சாதாரண ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரீ தான். பட் அதுக்கு நோட்டு, புத்தகம், அதாவது பென்சில் வாங்கி கொடுக்கறது கூட கஷ்டம். ஏன்னா 5 பேத்தையும் படிக்க வச்சாரு. நான் ஒரு ஸ்டேஜ் வர வரைக்குமே ரேஷன் அந்த கவர்மெண்டோட அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மாதத்தில் ஒரு டைம் அந்த நான்வெஜ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். காலையிலேருந்து சாப்பிடாம இருப்பேன். அதுக்காக ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா எல்லா விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டோம். ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது கூட ஒரு வருஷம் ஏதாவது எப்பயாவது டைம் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ ஸ்கூல் போகிறப்பையும் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போயிருக்கேன். காலேஜ் போகிறப்பையும் அதே மாதிரி போயிருக்கேன். +2 முடிச்சதுக்கப்புறம் நான் பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேபி நான் வாங்கினாரு.
அவங்களும் கொடுத்துட்டாங்க நீங்கள் பார்த்துக்கோன்னு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவர் பார்த்துக்கிறாரு. அவர் தான் எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது, ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனது. என் ஜர்னி அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வில்லேஜுங்கிறதுனால பெரிய பையனா பொறுப்பு அதிகம், 3 தங்கச்சிங்கிறதுனால நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் பண்ணணும் அப்படின்னா நமக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரம். படிப்புலலாம் ஒன்றுமே அதுக்கு நம்மளும் அதே கேஸ் தான். கிரிக்கெட் கிரவுண்ட்லேயே வாழ்ந்து எனக்கு தெரிஞ்சது கிரிக்கெட் மட்டும் தான். வேறு அந்த நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க உங்களுக்கு கிரிக்கெட் தவிர வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் தெரியுமான்னு. எனக்கு கிரிக்கெட் தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஒரு பொழுதுபோக்கு கூட வேறு கேம் எதுவும் ஆட தெரியாது எனக்கு. ஸோ கிரிக்கெட் மட்டும்தான் முழு மனசோட நம்பி. நீங்கள் சொன்னீங்களே இப்போ தெளிவாக ஒரு பசங்கிட்ட பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்களே, என்ன பண்ண போகிறீங்களோ வாழ்க்கையில் அதை ஒரு முடிவு எடுத்து ஃபுல் கமிட்மெண்ட் அதுக்கு கொடுங்க. ஓகே, இதுவும் பண்ணுறேன் அதுவும் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்காம, நான் நிறையா பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பிளான் A பிளான் B வச்சுக்கணும்னு. என்னோட இது திங்கிங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட். பிளான் பியே இருக்கக்கூடாது, ஒரே பிளான் ஏபிலாம் வைக்கக்கூடாது. வச்சா ஒரே பிளானில் வைக்கணும். அந்த மாதிரி தான் நானும் அண்ணாவும் அந்த மாதிரி தான் பண்ணோம். அதனால தான் உனக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. வெறும் பிளான் A தான். இந்த பக்கமோ அந்த பக்கமோ இறங்குறப்போ தைரியமாக எனக்கு பிடிச்ச விஷயத்தில் இறங்கிட்டேன். அதாவது பிடிச்ச விஷயத்தை இறங்குறதோட அதுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கும், எவ்வளோ ஆனஸ்ட்டாக அதுக்கு லவ் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம், யாரையும் ஏமாற்றாமல், அதாவது நமக்கு நாமே ஏமாற்றாமல் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் தான் அதில் சக்ஸஸ் கிடைக்கும். டெஃபினட்டாக. ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் அந்த மாதிரி இறங்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நடக்கிற வரைக்கும் போகிற வரைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நடக்கலனாலும் தப்பு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு போராடணுங்கிற ஒரு திருப்தியாவது இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அந்த கிரிக்கெட் ஃபீல்டு அப்படியே ஃபுல்லாக உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி இறங்கணும். அது வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டாந்து நிச்சயமாக ஒரு பிடிச்ச விஷயம் பண்ணும்போது அது வந்து அந்த ஒரு உழைப்பும் போடும்போது அதுதான் நிலச்சும் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிரந்தரமாகவும் இருக்கும். இப்போ வந்து எல்லா கிரிக்கெட்டர்ஸும் இந்த உழைப்புன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகே, எல்லாருமே வந்து உழைக்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஆனால் சில ஒரு தனித்துவம் அப்படின்னு ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்கும். அதாவது இப்போ நட்ராஜன் இந்த நிலைமைக்கு ஓகே, நீ அந்த மாதிரி நீ சொல்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஆர்டினரி பேக்ரவுண்ட்லேருந்து இது மட்டும் நீ எட்டியிருக்க இந்த உலகத்தில் இந்த கிரிக்கெட்ன்ற ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டில் வந்திருக்க அப்படின்னா வாட் டிஃபைன்ஸ் நட்ராஜன்? அதாவது அப்பார்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் உனக்கு நான் ஒரு யூனிக் குவாலிட்டி, ஓகே நான் வந்திருக்கேன்னா இந்த குவாலிட்டி தான் எனக்கு ஒரு காரணம் அப்படின்னு நீ சொன்னேன்னா அது என்னமா இருக்கும்? சில பேர்த்துக்கு சில நேச்சுரலாகவே சில விஷயம் இருக்குண்ணா. ரா டேலண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம். ஸோ அதை ஃபீல் பண்ணால் அது அவன் இப்போ வருவானா, இப்போ ஒருத்தனை பார்த்தா இவனை ட்ரை பண்ணால் பெரிய லெவலில் வருவான் அப்படின்ற ஒரு சில விஷயம் இருக்கும். ஆமாம். ஸோ இப்போ வில்லேஜில் எனக்கு என்ன மெயின் திங்னா ஃபிட்னஸ் எனக்கு வந்து ராவாகவே இருந்தது. ஸோ ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்தது. ஸ்கில்ஸ் வைஸ் எனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணேன். நேச்சுரலாகவும் எனக்கு அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ற ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருந்தது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், நான் பெருசாக பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதுலேயுமே எனக்கு வந்து சஸ்பெக்ட் ஆக்ஷன் வந்து ஒரு வருஷம் அதெல்லாம் இருந்து மறுபடியும் வந்து நிறைய இன்ஜுரி ஆகிருக்கு, 3 சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் எனக்கு எப்போல்லாம் ஒரு வருஷம் நல்லா பண்ணுறனோ அடுத்த வருஷம் எனக்கு பெரிய ட்ராபேக் வந்திருக்கு. 2014 டெபு பண்ணேன், ஒரு வருஷம் சஸ்பெக்ட் ஆக்ஷன் வந்துச்சு. 2016 வந்து டிஎன்பிஎல் ஆடி ஐபிஎல் வந்தேன். 2017 எல்போ சர்ஜரி பண்ணேன். 18, 19 ஃபிங்கரில் நொறுங்கிடுச்சு இந்த இடம். ஸோ அதை சர்ஜரி பண்ணேன். 19, 20 லாக்டவுனு. ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணேன். 21 நீ சர்ஜரி. ஸோ எனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு பிரேக் இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கேட்டதுக்கு இதெல்லாம் தாண்டி எல்லா வருஷமும் நான் கம்பேக் கொடுத்துருக்கேன் நல்லாவே. ஸோ மெயின் திங் என்னென்னா என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த், எனக்கு கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கோச்சஸ் எல்லாரும் அவங்களோட அந்த ஒரு வைப், அந்த ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி, அவங்க பேசுகிற விஷயம். ஸோ என்னாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இங்கே சுற்றி இருக்கிறவங்களால, அதாவது எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சுற்றி 4 நண்பர்கள் நல்ல பேர். ஆமாம், அது இருந்தாவே எந்த கண்டிப்பாக இருந்தாலே அது வந்து ஆட்டோமேட்டிக் கொண்டு இப்போ எனக்கு வந்து சஸ்பெக்ட் ஆக்ஷன் இருக்கிறப்போ வாழ்க்கையே போயிடுச்சா அப்படின்னு முடிஞ்சுது. ஏன்னா 2014 வந்து டெபு பண்ணியிருக்கேன். சேலம்லேருந்து ஒரு பையன் 28 வருஷம் கழிச்சு ஒருத்தன் ஆடி இருக்கான். சஸ்பெக்ட் ஆக்ஷன் தான் எனக்கு கெரியரே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. டெஃபினட்டாக அது போலருக்கு அது ஒரு டெஃபினட்டாக ஒரு பெரிய இதுவாக இருந்திருக்கும். நீ கரெக்டாக சொல்லணுட்டு உனக்கு ஃபிட்னஸ்ன்றது ஒரு நேச்சுரலி ஆஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்றது உனக்கு நேச்சுரலி கடவுள் கொடுத்த ஒரு அந்த ஒரு அருள் இருந்திருக்கு. அண்ட் நான் பார்த்தது ஒரு நட்ராஜன் என்னோட அசஸ்மெண்ட் என்னென்னா, ஆஃப்கோர்ஸ் நான் இவ்வளோ வருஷம் கமெண்ட்ரி பண்ணி உன்னோட பார்த்துருக்கேன். இயர் பை இயர் உன்னோட கேம் வந்து ஆக்சுவலி டெவலப் ஆகிட்டே போயிருக்கு. அதுதான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு வருஷம் ஓகே நட்ராஜன் ஓகே ஏஜ் ஆகிடுச்சு, ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வருஷம் டக்குன்னு நீ ஐபிஎல்லில் வந்து ஒரு ஸ்லோ பவுன்சர் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு பால் எடுத்துகிட்டு வந்தேன். நட்ராஜன் நான் யார்க்கர் தான் போட முடியும் அப்படிங்கும்போது ஓகே நீ சர்ஜரி போட முடியுமா, ரன்-அப்பில் ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா உன்னால் ஸ்விங் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கான்ஸ்டண்ட்டாக இது உலகம் நம்மளை சுற்றி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நம்மளும் அதே மாதிரி மாறிட்டே இருக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், பெட்டர் ஆகிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய குவாலிட்டி உனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்ரி இயர் உன்னோட கேம் பெட்டர் ஆகிட்டே போயிட்டு அது ஒன்று கரெக்ட்ண்ணா. ஏன்னா இந்த மாடர்ன் கேமில் வந்து 2020ங்கிறது
ரேஞ்ச் ஆஃப் நீங்கள் ஆனப்போ வேற மாதிரி இருந்தது. இப்போ வந்து 360 டிகிரிஸ்லேயே அடிக்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. 150 போட்டாலும் திரும்பி அடிக்கிற மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ என்னன்னா நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்விங்க்கு வந்து எனக்கு வெறும் அவுட் ஸ்விங் மட்டும் தான் போடுவேன். இன்ஸ்விங் 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஸோ 2 வருஷம் முரளிதரன் சார் கூட 2018-19 விளையாடல. SRHல இருக்கிறப்போ நான் வெளியில் உட்காந்துருந்தேன். ஸோ அவர் கூட இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அதுக்கு 2 வருஷமாக கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ரன்னப்பில் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் லோடிங்கில் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். ஸோ ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஏர்க்கர்னா இதுதான் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இந்த வருஷம் நான் வந்து இதை ட்ரை பண்ணுவோம், இதில் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் நான் ஸ்லோ பவுன்ஸர் நிறைய மிக்ஸ் பண்ண பார்த்தேன். 2 பவுன்ஸர் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் அட்வான்டேஜாக இருந்தது. ஆமாம். ஸோ அதனால் நான் ஷார்ப் பவுன்சர் போடாமல் நிறைய ஸ்லோ பவுன்சர் நிறைய ட்ரை பண்ணேன். ஏதாவது வந்து புதுசாக பண்ணணும் அப்படின்றனால தான் ஏதாவது ஒன்று பண்ணி இன்னும் நான் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து லெக் கட்டர் ட்ரை பண்ணிருக்கேன். இன்னும் அது வரல. பேக் ஆஃப் தி ஹேண்ட் லெக் கட்டர். லெக் கட்டர் பேக் ஆஃப் ஹேண்ட் வராது என்னோட ஆக்ஷனுக்கு. ஸோ லெக் கட்டர் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு நான் சொல்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. அது இன்னும் ஒர்க் பண்ணிட்டு அது பண்ணிட்டே இருக்கேன். மேபி அடுத்த வருஷம் அதுக்குள்ள அது வந்ததுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வருஷம் ஆக்சுவலி இந்தியா வேர்ல்ட் கப் வேறு ஜெயிச்சிருக்காங்க. T20 வேர்ல்ட் கப் பார்க்கும்போது எப்படி இருந்தது நட்டு உனக்கு ஒரு ஃபீலிங்? ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பிண்ணா. ஏன்னா ஒரு மேட்ச் கூட தோக்காமல் அப்படியே வின் பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப எல்லாமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. இந்த ஃபைனல்ஸ்லாம் பார்க்குறப்போ ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து அப்படி பயங்கர புல்லரிக்கிற மாதிரி இருந்தது. அந்த 30க்கு 30 அவங்க பக்கம் கேம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து கேம் எடுத்தது. ஸோ அந்த கேட்சு மூமெண்ட்டை மாற்றினது. ஸோ எல்லா விஷயமும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. கொஞ்சம் ஏதாவது நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபீலிங் இருந்தது, ஆஹா நம்ம இருந்திருக்கணுமே ப்ராபப்ளி. அதாவது என்னன்னா கொஞ்சம் ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த என்னன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்குல்லண்ணா. இப்போ நல்லா பண்ணுற டைமில் நமக்கு அந்த மாதிரி இப்போ ஐபிஎல்ல நல்லா பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாரோட டாக் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். எனக்கு டீமில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ரிசர்வர்ஸ் அந்த இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீ இருந்திருக்கணும். அப்படிதான் நான் ஐ ஃபெல்ட் டோட்டலி ஃபெல்ட் தட் யூ டிசர்வ்ட். ஏன்னா இந்த வருஷம் நீ போட்ட போலிங் போட்ட விதம் அப்படின்னு அஃப்கோர்ஸ் நமக்கு பியாண்ட் கண்ட்ரோல். நம்மளை செலக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் சம்திங். அது ஒரு ஆப்ஷன் எனக்கு இருந்துச்சு. அட்லீஸ்ட் பேக்கப்பாக கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. சரி என்ன நடக்குமோ அதான் நடக்கும், நம்ம பண்ணுற வேலையை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் மூவ் ஆன் போயிட்டே தான் இருக்கணும். அங்கேயே உட்காந்துட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. ஸோ என்னென்னா சரி அது எல்லாருமே கேட்டாங்க. நிறைய இடத்துல கேட்டாங்க இது மாதிரி என்ன அது மாதிரி நடக்கிற கடவுள் பார்த்துக்கிட்டா டீமுக்காக என்ன பண்ணோம், அடுத்த மேட்ச் என்ன பண்ணோம் அப்படின்னு அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு போயிட்டேன். கரெக்ட். அஃப்கோர்ஸ் நம்ம நீ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இதான் நிறையா வருஷம் விளையாடி இருக்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃப்கோர்ஸ் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு மெகா ஆக்ஷன் வருது. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நீ வந்தேன்னா அஃப்கோர்ஸ் சூப்பராக இருக்கும். பட் உன் பேக் ஆஃப் த மைண்டில் எதாவது இருக்கா, ஓகே நம்ம சிஎஸ்கே விளாட்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு? தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருக்கும் சிஎஸ்கே ஆடணும்னு ஆசை இருக்கு. எனக்கும் அது ஆசை இருக்குது, இல்லாமலாம் இருக்காது. பட் தெரியல, அது தெரியல, உன் கண்ட்ரோல்ல இல்ல. அது வந்தா சூப்பரா இருக்கும். மகேந்திர சிங் தோனியோட ஏதாவது ஒரு மொமெண்ட் உனக்கு ஷேர் பண்ணி? கூட நான் வந்து ஹைஃபை கொடுக்காம வந்து கடைசி ஹைஃபை கொடுத்துட்டா. நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். பொண்ணு வந்து கேட்டுட்டு இருக்கான், எங்கள் தம்பி எங்கன்னு கேட்டா. அக்கா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். தம்பி வேணும் அப்படின்னா அப்புறம் அத்தை மாமா அப்படின்னு தமிழில் நம்ம பேசுகிற மாதிரி கேட்டா. அப்புறம் என் ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி உங்களையும் ஒய்ஃபையும் கேட்குறாங்க, தம்பிலாம் இல்லை ஒரே ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி. சூப்பராக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. ஸோ கடைசியாக ஹைஃபை கொடுக்காம ஒரு கழிவு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஹைஃபை கொடுத்தா. அதேதான் அவர் எப்போதுமே பண்ணுவார். ஆக்சுவலி என்னோட பொண்ணோடையும் அதான் பண்ணுவார். ஹைஃபை அப்படிமா என் பொண்ணு வந்து போயிட்டு கமால் அடிப்பா. கொடுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ என் பொண்ணு என்னன்னா பேசவே மாட்டா, ரொம்ப சைலண்ட்டு. பட் அவங்க கூட ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருந்தா. அப்படியே அது நல்லா இருந்தது அந்த மூமெண்ட். சூப்பர். நட்ராஜன் இப்போ இங்கேருந்து வாட் டஸ் நட்ராஜன் வாண்ட் டு டு? நட்ராஜனோட இதுக்கப்புறம் ஒரு எய்ம் என்ன, ஆம்பிஷன் என்ன, வாட் இஸ் நட்ராஜனோட பிளான் என்ன? நீங்கள் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் எடுத்துருக்கீங்களே, இதுதான் என்னோட பிளான். தவிர இதுலேருந்து நிறைய பேர் என்ன மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ செட்டப், இந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ இங்கேருந்து கிராமப்புற பசங்களுக்கு, கஷ்டப்படுற பசங்களுக்கு, இங்கேருந்து டேலண்ட் இருக்கிற பசங்களுக்கு என்னால் ஒரு முடிஞ்ச வழிகாட்டியாக தான் பண்ண பார்க்குறேன். ஸோ இதுலேருந்து நிறைய பேர் வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. நெக்ஸ்ட்டு என்னோடய பிளானும் இங்கேருந்து நிறையா டெவலப் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட்டு. பெருசாக திங்கிங்லாம் இல்லைன்னா இங்கேருந்து என்ன மாதிரி நிறையா பேர் வரணும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேஜாவது ஆடணும், தமிழ்நாடாவது ஆடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி பெரியசாமி கௌதம் எல்லாம் ஆடிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வரணும். ஆல்ரெடி லீக்கு சென்னையில் லீக் 4th டிவிஷன் 3rd டிவிஷன் எல்லாம் ஒரு 15 பசங்க ஆடுறாங்க. கிரிக்கெட் தெரியாத அந்த பசங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அடுத்த லெவலுக்கு போகணும், இது எப்படி இன்னும் டெவலப் பண்ணணும் அந்த திங்கிங் தான். சூப்பர். இப்போது ஒரு கரண்ட் நட்ராஜன், ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டர் நட்ராஜன்
டென்னிஸ் பால் நட்ராஜன், அப்போ விளாட்ன ஒரு நட்ராஜன். இந்த நட்ராஜன் அந்த நட்ராஜனுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் ஏதாவது ஒரு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா ஏதாவது இருக்கா இந்த மாதிரி ஏதாவது? 2 பேத்துக்கும். ஆமாம், இந்த நட்ராஜன் அந்த நட்ராஜன் பேசினா என்ன பேசுவார்? ஒன்றும் பேச மாட்டேன், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் ஒரே டிஃப்ரென்ஸ். அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ், ட்ரெஸ் தான், போடுற ஆடை தான். ஆனால் கேரக்டர் வைஸ் எல்லாம் ஒன்று தான். கேரக்டர் வைஸ் அதே தான். சூப்பர் நட்டு, மாறவே இல்லை அப்படின்றாரு. டென்னிஸ் பால் நட்ராஜன் தான் இப்போதைக்கு அப்படின்னு. எப்பவுமே அப்படிதானா? சூப்பர். கடந்த வந்த பாதைகள் என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்கிறது வந்து எப்பவுமே ஆணித்தனமாக இருக்கேன் நான். ஆஹா, நம்ம ஏதாவது சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா நான் கற்றுட்டு போவோம் போல இருக்கு நட்ராஜன் நிறையா விஷயம். தேங்க்யூ நட்டு, உங்களோட கருத்துக்களை எங்களோட பண்ணதுக்கு. ஆல் தி பெஸ்ட், சூப்பர் ஃபெசிலிட்டி. நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறீங்களோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு எக்கச்சக்க வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னு டெஃபினட்டாக என்னோட பெஸ்ட் விஷஸ். ரொம்ப நன்றிண்ணா. இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து கிரவுண்டுக்கு வந்து விசிட் பண்ணதே ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி நீங்கள் நிறையா வரணும், நிறைய பசங்களை இங்கேருந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச டைம் ஃப்ரீ டைமில் வந்து எனக்கும் பண்ணி கொடுங்க. டெஃபினட்டாக பண்ணுவோம். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. இது செம்மையாக இருக்குது கிரவுண்டு, ரொம்ப அழகாக இருக்குது. காம்பவுண்டுக்கு மேலே பால் வெளியே போகக்கூடாதுன்னு அதுவும் போட்டிருக்கேன் ஒரு 20 அடியில். பேட்ஸ்மேனாக போல்றா நீ? ஆல்ரவுண்டரா? சூப்பர். இது டர்ஃபு, அங்கே ஒரு ஆஸ்ட்ரா டர்ஃபு, ஒரு காங்க்ரீட். இங்கே கோச்சிங் நான் வரேன். எனக்கு நட்ராஜன் தான் இன்ஸ்பிரேஷன். திருச்சியிலேருந்து இப்போ இங்கே நடராஜன் அகாடமி இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தெளிவு ரொம்ப முக்கியம்.